ஐயோ ஸ்டாண்டு ஒருத்தர் போட்டுக்கிறாரு ஆள். வண்டியில் ஸ்டாண்டு என்ன கரெக்டாக இருக்கும். இதுதான் எங்கள் ஒரு பழைய வீடு. இதுதான் பழைய வீடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எங்கள் பழைய வீடு இருக்காங்க. இதுதான் எங்கள் பெரியப்பா வீடு. நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 18 காலையிலேயே சாலவண்ணா தானேண்ணா, காலையிலேயே சாலவண்ணாவை பார்த்துட்டேன். அவர் வந்து ஃபஸ்ட்டு இதுக்குன்ட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தார் அண்ணன் சென்ட்ரலுக்கு. இந்த பச்சை கலர் வரும்ல, அது வந்துச்சுன்னா மைக் ஒர்க் ஆகுது. காலை வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்ச் 18 காலையிலேயே சாலவண்ணா தானேண்ணா, காலையிலேயே சாலவண்ணாவை பார்த்துட்டேன். அவர் வந்து ஃபஸ்ட்டு இதுக்குன்ட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தார் அண்ணன் சென்ட்ரலுக்கு. அதுக்கடுத்து அண்ணனை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு இப்போ ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க ரேப்பிடோவில். அந்த ஆர்டர் தான் எடுக்க போகிறோம். ஹெல்மெட்டு கைட்டிட்டா? அதுதான் நான் கைட். சாரி நான் பார்த்துட்டேன். நீங்கள் இப்போ எல்லோ கலர்னு இப்போ இது கீழே பார்த்துனுக்கிறேன். சரி, இப்படி வச்சுட்டா சரி. சரி, ஓடிபி மட்டும் சொல்கிறேன். ஆர்டர் கன்ஃபார்மா? இது எடுத்துட்டேங்க. ஃபஸ்ட் ஆர்டரு என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா, அவரை பார்த்தலைங்க. அதுக்கடுத்தது வீடியோ தான் தான் இருந்துக்கிறேன் போல். அதுக்கு கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டுக்குதுங்க. ஐயோ பரவாயில்ல, அவரை பார்த்தேன்னு தெரியல. சாலமோனா அவரு தான் பார்த்தேன். அதுதாங்க, அவர் பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு வந்தோடனே அவர் பார்த்துன்னு இருக்கும்போது ரேப்பிடோ நம்மளுக்கு ஆர்டர் போட்டுட்டு அதுக்கடுத்தது பேசினே இருக்கும்போது ஃபோட்டோ கூட எடுத்தேன். அவர் ஃபோட்டோ போடுறேன் சரிங்களா. அதுதான், ஏன்னா வீடியோ எடுத்தேன். அது ஆனில் தாங்க வச்சுட்டு கேமரா இது பண்ணேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிட்டுக்குதுங்க. வந்தாச்சு, லொக்கேஷனுக்கு கால் பண்ணிடலாம். இதே போரூர் குத்துட்டு மாங்காடு குத்துன்னு போயிடலாம். அதாங்க, இதுதான் இது கிராஷ் கார்டும். அதுக்கடுத்தது இது ஒரு 11 மணிக்கு கொடுப்பான்னு போட்டுக்குது. இது கொடுத்துட்டு அது போகணும். அண்ணனை பார்த்தது இன்னும் கூட கஷ்டமாகுது. அண்ணனை பார்த்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. அண்ணனை ஃபோட்டோ எடுத்ததுல சந்தோஷம். அந்த ஃபோட்டோ போட்டு வாய்ஸ் ஒரு இது கொடுத்துடலாம். அண்ணனை பார்த்தது சந்தோஷம்னா மன்னிச்சிருண்ணா. என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கேமரா எப்பயுமே ஆனில் தான் வைப்பேன். அது ஆனில் தான் இருந்துச்சு. நான் அது பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஆஃபாக ஆகாது கேமரா. ஃபஸ்ட் டைம் அதுமாரி ஆஃப் ஆகிருக்கு. மழை வந்துச்சுன்னா அதுமாரி பண்ணோம். இந்த மழை தண்ணியில் இதுவாகி, மற்றபடி அதுமாரி எதுவுமே ஆஃப் ஆகாது. ஃபஸ்ட் டைம் ஆஃப் ஆகுதுங்க. ஏன்னா இப்படி எடுத்து ஓட்டினா தான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அவர் பார்த்த ஒரு குட் லக்கில் நம்மளுக்கு வச்சிச்சு. ஆனால் ரொம்ப சந்தோஷம். சாலமன் அண்ணன் நம்ம கூடிய சீக்கிரத்தில் சந்திக்கலாம். ஈவினிங் சந்தித்தா என்ன கண்டிப்பாக என்ன சாப்பிட்லாம். நம்ம எப்பவுமே ஸ்பெஷல்னா சமோசா கடை தானே. சமோசா கடைக்கு போகிறோம் கரெக்டாக. சமோசா கடைன்ற பாருங்க, நம்ம பட்ஜெட்டு கொஞ்சம் இது தாங்க. சமோசா கடை தான். சமோசா கடை சாப்பிட்டாலே 2 சமோசா போட்டிங்கனாலே சூப்பராக இருக்குங்க. என்னை பார்த்து நிறைய பேர் சமோசா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா அது இல்லை, உன்னை பார்த்துட்டு கேமரா ஆஃப் ஆகிட்டுக்குதுண்ணா. ஆனால் எடுத்துட்டேன். 2ஆவதாக எடுத்தேன். ஃபோட்டோ எடுத்ததுக்கு வீடியோ எடுத்தல, அது மாட்டவே இல்லை. அப்போ பெனாத்தினே வந்து அண்ணனை பார்த்தா சாரி கேட்கணும்ன்ட்டு பார்த்தா நீங்களே வந்துட்டீங்க. அதான் நம்ம 2 ஆர்டர். இப்போ ஒன்று போரூர், ஒன்று கௌரிமேடு. இது போரூர். உங்களை பார்த்த ஒரு நல்ல இது இல்லை. ஃபஸ்ட்டு போரூர் தானே கொடுக்கணும்.
ஃபஸ்ட்டு போரூர் தான் கொடுக்கணும். போரூர் குத்து தானே கௌரிமேடு போடும். நான் எங்கன்னு தேர்ந்துக்கிறேன். நான் யூட்டன் அடிக்கணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிடுவீங்களா? அதுதான். வேற எந்த ஆர்டர் போடலையா? அதுதான். இப்போ எங்க கீழ்கட்டை குத்துட்டு சரிண்ணா நான் வரேன், பார்க்கலாம். அவரே வந்துட்டாருங்க. ஆறுனு 2-3 வாட்டி அச்சாரு. அது ரோட்டில் நின்று பேசக்கூடாது. 2 வாட்டி அச்சாரு. யார் ஆறுனு இது அண்ணன் பார்த்தா திருப்பி அண்ணனே வர்றாரு. அவர் பார்க்கலன்னு சொன்னால் சரி கேமரா வீடியோ எடுக்கலன்னு நினச்சேன். நல்ல இது நம்ம நேரம். கிளைமேட்டை பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கிற போல். இந்த கிளைமேட் ஒன்று இப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ இது மழை பெஞ்சாதான் பிரச்சனையே. பார்த்துக்கலான்ட்டு இப்போ மழை வர்றதுனால அது எதுனா வந்துச்சுன்னா உள்ளே வச்சிருவேன். அதுக்கடுத்து எங்கே ஸ்டார்ட் பண்ண முடியுதுமோ அங்கே இது பண்ணி வீடியோ போடுறேன். சரிங்களா? தப்பாக நினச்சி அது முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக எடுக்க தான் பார்ப்பேன். மழை லைட்டாக தூர்னாலாம் இதுக்கு இந்த மழைக்கு எது பண்ண மாட்டேன். மழை நல்லா பெஞ்சிச்சுன்னா தான் கொஞ்சம் எடுத்து வைப்பேன். சரிங்களா? கரெக்டாக கடையாண்டியே வந்து நிறுத்துறேன். பண்ணல, இதை மட்டும் வாங்கிக்கோங்க. சேஞ்ச் இல்லைண்ணா? தேங்க்யூண்ணா. ஃபஸ்ட்டு ஆர்டருக்கு 172க்கு எவ்வளோ போட்டாருன்னா 200 கொடுத்துக்கிறாருங்க. பரவாயில்லையா? இந்த ஆர்டருக்கு 28 ரூபா டிப்ஸுங்க. இந்த பேலன்ஸ் இந்த ஆர்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு அது 2வது ஆர்டர் இப்போ கொடுத்தது. இதுதான் ஃபஸ்ட் ஆர்டரு. இதுக்கு இன்னும் பேலன்ஸ் ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட போகணும். 6 கிலோமீட்டர் கிட்ட போகணும். வாயே குழம்புதுங்க. ஐயோ, இந்த இடம் பச்சை பசேல்னு இருக்கோங்க. போரூர் சைடில் பனை மரங்கள்லாம் நிறைய. இதில் வீடை கட்ட போகிறாங்களா? கஷ்டம். சரிங்க, ஃபஸ்ட் ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். 2% தம்பி இந்த கோயிலுக்கு தானே வந்துட்டு போவா போல். உங்கள் பக்கத்தில் தாங்க ட்ராப்பு. ஃபஸ்ட் ஆர்டரு 400 மீட்ரு தான் இங்கேருந்து கௌரிமேடு. போட்டர் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஏன்னா ஐடியில் ஆர்டரை போட மாட்றாங்க. இதனால நிற்போம் எங்கன்னு தெரில. ஒன்றும் எடுக்க மாட்டுறாங்க. சரிங்க, இந்த ஆர்டரை கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். எங்க அந்த ஆர்டரை கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்ட நின்னேன் இங்கே அந்த ஜங்ஷன்லேயே. நான் எப்பயுமே யாருன்னா எனக்கு இங்கே கேட்டாங்கன்னா கரெக்டாக டிமார்ட்டாண்டு போங்க அப்படின்னு. அங்கே போனோன்னா கரெக்டாக ஆர்டர் போடுவாங்க தலை அப்படின்னா. கரெக்டாக இங்கே போனோன்னுமே ஒரு 30 கிலோமீட்டருக்கு ரேப்பிடோவில் ஆர்டர் போட்டாங்க. போட்டர் அடிக்கலை. சில பேருக்கு அடிக்குது, சில பேருக்கு அடிக்கலை ஆர்டரு. சரி, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஒரு ஆர்டர் போட்டாங்க. 30 கிலோமீட்ரு எங்கெல்லாம் பார்க்கல, தூக்கிட்டேன். பார்த்தோன்னே தூக்கிட்டேன். அதனால் பார்த்துக்கலாம் வாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான். இங்கே விட்டுக்கலாமா வண்டியை? சரிங்க, 3வது ஆர்டர் இங்கே தான். எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஆர்டர் எடுத்தேன். கீழே விழுந்துருப்போங்க. கொஞ்ச நேரத்தில் கால் தடுக்கிச்சு செம்மையாக. பைக்கில் இல்லை, படிக்கட்டில் ஏறும் போது. என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வல் மாரி இருந்துச்சு. சர்வல்னால் அது அப்படியே சரிக்கின்னு தரைக்கு வரணும்ல. இதில் நம்ம சில கண்ணெல்லாம் அசம்ஷன் பண்ணோம் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ ஒரு படிக்கட்டு எல்லா படிக்கட்டும் ஒரே மாரி இருந்து ஒரு படிக்கட்டு மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, கால் தட்டி விடும். அது நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரில. அந்தமாரி இது சர்வலாக இருக்கும். சரி சர்வல் தானே அப்படின்ட்டு நான் அசம்ஷன் பண்ணி அப்படியே போனேன். பார்த்தா காலை தடுக்கி விட்டுச்சுங்க. நல்ல வேலை ஹெல்மெட்டு கேமரா எதுவும் ஆகலை.
ஹெல்மெட்டு தான் இச்சிச்சு. பார்த்தா கேமராவில் அடிபட்டுதான்னு பார்த்தேன், எதுவுமே ஆகலை. கால் தான் லைட்டாக அழிச்சிக்கிச்சு. இதுதான் வேங்கடமங்கலமா. நான் 30 கிலோமீட்டர் மட்டும் தான் பார்த்தேன். எங்கே இதெல்லாம் பார்க்கல. நடுவில் ஆர்டர்லாம் வச்சாங்க, அதெல்லாம் ஒரு 100 ரூபா ஆர்டர் வச்சாங்க. 111 ரூபா 100 ரூபான்ட்டு. போகிற வழியில் இருந்துச்சுன்னா எடுத்துன்னு போவோம். இது சிறுச்சேரி கிட்ட தான் போகுது. சரி எடுத்துட்டேன். இது பைபாஸ் தான் பிடிக்குது. 31 கிலோமீட்ரு 45 நிமிஷம் எடுத்துடலாம். நடுவில் போகும்போது மட்டும் பெட்ரோல் மட்டும் போட்டுக்கணும். இந்த லெஃப்ட் எடுத்து ஒரே ஸ்ட்ரைட்டாக போகுது. தலை 220 ரூபாய் தலை. ஆமாம், ஸ்கேனர் காட்டுங்க. வயிறு சூடுதுங்க. சாப்பாடு கொடுத்துட்டாங்க. சரிங்க, இந்த ஆர்டரை எடுத்துகிட்டு நிம்மதியாக போக வேண்டியதான். இதோட ஒரு 30 கிலோமீட்டருக்கு ஒரே ஸ்ட்ரெச்சாக போகுது. ஒரே ஸ்ட்ரெச்சில் அதே நிம்மதியாக போக வேண்டியதான். இந்த டைமில் எந்த லொக்கேஷனு அப்படிலாம் பார்க்க தேவையில்லைங்க. எங்கன்னா இப்போ போட்டுன்னு எடுத்துன்னு போயினே இருங்க, அவ்வளோதான். கரெக்டாக எனக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு 2 மணி வரைக்கும் பாருங்கள். ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 2 மணி வரைக்கும் எங்கே போட்டாலும் எடுத்துன்னு போயினே இருங்க. அதுக்கு அடுத்தது 2 மணிலேருந்து ரிட்டன் வீட்டுக்கு போகிற மாரி பார்த்துன்னு வந்துடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் எப்பயுமே அதுதான், நான் முடிக்கும் போது எப்போ பார்த்தாலும் கரெக்டாக வீட்டுக்கிட்ட தான் முடிப்பேன். பார்த்துக்கிறீங்களா? எப்பயாவது தான் ரேரஸ்ட்டு வந்து ஒரு 5 நாள் ஓட்டுறேன்னா அதில் ஒரு நாள் தான் எங்கேயாவது லாங்லேருந்து முடிப்பேன். அதுவும் முடிக்கலைன்னா வீட்டுக்கிட்ட வந்து முடிப்பேன். எங்கள் அம்மாவுக்கு டைம் ஆகிடும்ன்ற ஒரு இதுனால நான் அப்படியே அங்கேருந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். மற்றபடி எல்லா நாளும் வீட்டுக்கிட்ட வந்து தான் முடிப்பேன். அவ்வளோதாங்க, பெருங்குளத்தூர் பைபாஸ் ஏறிட்டோங்க. கரெக்டாக இது லாஸ்ட்டில் போய்ட்டு வண்டலூரில் போய்ட்டு ஜாயிண்ட் ஆகும். வண்டலூர்லன்னா இறங்கினோடனே சிறுச்சேரி கிட்ட போகிற மாரி இதுவாகிடும். சிறுச்சேரிக்கு முன்னாடி தான் இது. ஏன் சிறுச்சேரின்னு நான் சொல்கிறேன்னா, அது பக்கத்தில் இருக்கிறதுனால சிறுச்சேரி. ஏன்னா அந்த பக்கத்தில் இந்த ஏரியா மட்டும்தான் எனக்கு தெரியும். பார்ப்போம், நம்ம இது கொடுத்துட்டு அந்த பக்கம் மூவ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இல்லை போகிற வழியே அங்கே எதுனா ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா, ஏன்னா அப்படிக்கா போகும்போது தான் ஒரு வாட்டி திரும்ப, ஒரு வாட்டி இல்லை, இந்த வெள்ளிக்கிழமை ஓட்டினல அந்த பக்கம் போகும்போது தான் திருவான்மூருக்கு ஆர்டர் போட்டாங்க. கரெக்டாக அந்த ஏரியாவில் தான் அவங்க கொடுத்துட்டு அப்படியே அந்த பக்கம் ஆர்டர் போட்டாங்கன்னா அதே எடுத்து திருவான்மூருக்கு போயிடுவேன். அப்படியே கரெக்டாக இது ஒரு 12:45 கொடுப்பேன்னு போட்டுக்குது. பெட்ரோல் போடுறது எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் போட்டு முச்சாச்சு. இனிமேட்டு கிளைமேட்டை ரசின்னு போக வேண்டியதான். இன்றைக்கி மழை வர மாரி இருக்குதுன்னு போட்டு இருந்துச்சு. நான் எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போது நம்மள மாரி பைக் ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஆப்பு முக்கியம் இந்த வெதருக்கெல்லாம் அப்படின்னா, விண்டி ஆப்புன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து காற்று புயல், விண்டி ஆப்பு தினத்தந்தி பெரிய பெரிய நியூஸ் சேனலு அந்த ஆப்பை தான் யூஸ் பண்ணி வெதர் இதுவெல்லாம். ஒருத்தர் பேசினே இருப்பார் பார்த்தீங்களா, அவர் பேர் நான் முடிஞ்சால் அவர் கூட நான் போடுறேன். அவர் வந்து அந்த டிவியில் டச் டிஸ்பிளேயில் இந்த இது ஆப்பை வச்சு தான் இது பண்ணுவார். நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வெதர்லாம் பார்க்குறீங்கன்னா கரெக்டாக இது பண்ணோம். நம்ம பைக் டெலிவரி ஆப் ஓட்டுறவங்களுக்கு முக்கியமாக தேவை இந்த ஆப்பு. ஏன்னா இப்போ இந்த வெயில், காற்று அதிகமாக, புயல், மழை எல்லாத்தையும் அதில் காட்டிட்டோம். ஒரு 5 நாளுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுதுன்றது முன்கூட்டியே காட்டும். இதில் வந்து ஒரு நம்பலான்னா ஒரு 70% நம்பலாம். ஏன்னா இயற்கையை வந்து எதாலையும் கணிக்க முடியாது. அது வந்து எப்படி வேணால் மாறி போகும். அதனால் ஒரு 70% வந்து கேரண்டியாக சொல்லுவேன், அது கரெக்டாக சொல்லும். மிச்சம் இருக்கிற 30% வந்து இயற்கை எப்படி மாறணும்னு தெரியாது. அதனால் சொல்கிறேன், நல்ல ஆப்பு தான். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். ஏன்னா நான் மோஸ்ட்லி இந்த ஆப்பை நம்பி தான் மழை வருமா இல்லையான்ட்டு இன்றைக்கி சொன்னேன் பாருங்கள். அதேமாரி மழை தூருச்சு இன்றைக்கி காலையில். இப்போது ஒரு 4 மணிக்கு மேலே சென்னைக்குள்ளே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கூட பார்த்துங்க 12:15 ஆகுது. ஒரு 4 மணிக்குள்ளே மழை வரும். சென்னைக்கு சில ஏரியாவுக்குள்ளே மழை பெய்யும் பாருங்கள். அதுதான் மழை வரும்ன்ற ஒரு இதில் தான் சொல்கிறேன்.
போட்டரில் இப்போ ஒரு 300ரூபா ஆர்டர் ஒன்று போட்டாங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது பண்ணுற மாதிரிங்க. இந்த ஆர்டருக்கு இன்னும் 5 கிலோமீட்டர் இருந்துச்சு, 300 ஆர்டர் போடுறானுங்க. கரெக்டாக 300ரூபா ஆர்டரு இப்போ எப்படி எடுக்க முடியும்? அதுவும் ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த பக்கம் திருவான்மூர். ஏன்னா போன வாட்டி இந்த பக்கம் வரும்போது தான் நான் இப்படிக்கா போகிறதுனால திருவான்மூர் ஆர்டர் எடுக்க முடியாது, சரி இப்படிக்கா போகிறதுனால ஸ்ரீபெரும்புத்தூர் ஆர்டர் எடுக்க முடியாது. கரெக்டாக போடுறானுங்க பாருங்கள், ஆப்போசிட்டாக. அதுதாங்க தலைவலிங்க. இவங்க 339 ரூபா எவ்வளோ வந்துச்சு, அதுவும் அந்த அமௌண்ட்டில் தாங்க வந்துச்சு. நான் இப்போ ஒன்று திருவான்மூர் ஏற்றேன் பாருங்கள், அந்த ஆர்டரும் இதுமாரி தான் வந்துருந்துச்சு. பரவாயில்ல, அதை எடுக்கலை. இப்போது இன்னும் ஒரு 2.3 கிலோமீட்டர் இருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூர் போனாலே எப்படியோ ஆர்டர் போட மாட்டாங்க. நான் அந்த ஆர்டரு எடுத்துகிட்டு கூட இது குத்துட்டு அதுக்கு போகலாம், ஆனால் அங்கே போனாலும் ஒன்றும் போட மாட்டாங்க. சரி சிரிச்சேரிக்கிட்ட தானே போகிறோம், எதுனா ஆர்டர் போடுவாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கையில் போகிறேன். பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் தான் வழி போட்டுக்குது. சப்பா வெயில் பொழக்குதுங்க. மழை வரன்னு போட்டுக்குது, வெயில் அடிக்கும்னு போட்டுக்குது. ஏதோ ஒன்று. இங்கே நிற்போம், இங்கே நின்று கால் பண்ணோம். ஆளாங்க அந்த ஆர்டர் இங்கே தான் கொடுத்தேன். செம்ம கடுப்புங்க, சுத்த விட்டாங்க. இப்போ 200ரூபா ஆர்டர் ஒன்று போட்டாங்க, அதை எடுக்கிறதுக்குள்ளே வேறு யாரும் எடுத்துட்டாங்க. சோழிங்கநல்லூர் அதுவும். சரி பார்க்கலாம் வாங்க. இல்லை போகிற வழியில் எங்கேயாவது சாப்பிட முடிஞ்சிச்சுன்னா கூட சாப்பிட்றேன் உக்காந்தி. இப்போ அப்படியே பொறுமையாக ஊட்டின்னு போகிறேன். எங்கேயாவது சாப்பிட்ற மாரி இடம் இருந்துச்சுன்னா அங்கே உக்காந்தி சாப்பிட்டுட்டு அழகாக வேண்டிதான். இந்த ஆர்டருக்கு வந்து 18 ரூபா டிப்ஸு கொடுத்தாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நல்ல ஆர்டர், நல்ல நாள் போலங்க. இங்கே தான் இருக்குது அந்த மெய்யழகன் இது மாரி இருக்கும்ல, அதுதான். நான் மழை டைமில் வரும்போது கூட சரியாக வீடியோ எடுத்துருக்க முடியாது, இப்போ கொஞ்சம் நல்லா எடுக்கலாம், அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த பக்கமாக இந்த சந்துக்குள்ள தான் இந்த 96 சீன் மாரி இருக்குங்க. நான் இங்கேயே வண்டியை எங்கேயாவது ஓரமாக விட்டுட்டு அழகாக மரத்துக்கல்ல உட்காந்து சாப்பிட்றேன், அதுதான் கரெக்டாக இருக்கும். இதுதான் எங்கள் ஒரு பழைய வீடு. இதுதான் பழைய வீடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எங்கள் பழைய வீடு. இங்கேருந்து எங்கள் பெரியப்பா வீடு தோகுது. இதில் மாங்காய் மரம் ஒன்று இருக்கும், செம்மையாக இருக்குங்க. இதுதான் எங்கள் பெரியப்பா வீடு. அப்படியே தான் இருக்குது. பெரியப்பா வீடு ரவுண்ட் வச்சிடலாமா? இதுதான் எங்கள் பெரியப்பா வீடு. கொஞ்சம் மாறிடுச்சு இந்த சைடெலாம். வீட்டில் அப்படியே இருக்குது சில வீடெலாம். இந்த கடையை நான் போகுது. நேதாஜி தெரு. ஃபஸ்ட்டு இந்த ஒரு சந்து மட்டும் தான் இருக்கும், எங்கள் பெரியப்பா வீட்டு சந்து. இதெல்லாம் இருக்காது அவ்வளோவும். தான் போயிட்டு எங்கள் பெரியப்பா வீட்டு வாசல்ல நின்று சாப்பிட்றலாமா? இப்படியே நின்று சாப்பிட்றாங்க. நின்று சாப்பிடுவோம், யாரும் கேட்க போகிறேன். சரிங்க, எதனா ஆர்டர் போட்டால் கண்டினியூ பண்ணுறேங்க. சாப்பிட்டு முச்சாச்சு. தாளம்பூர் ரூட்டுக்காக தான் போனோம். இங்கேயே நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டேங்க. செம்ம ஒரு ஃபீலு. ஏன்னா சின்ன வயசில் இதுக்குள்ளெல்லாம் மீன் ஓடும் மழை டைமில். மழை டைமு நார்மலாக இந்த இதில் தண்ணி வரும்போது இங்கே குளம் ஒன்று இருக்கும், குட்டை ஒன்று இருக்கும், அங்கேருந்து மீன் வரும் இந்த தண்ணிக்குள்ளே. இப்போ கூட இருக்கலாமான்னு தெரில, ஆனால் அப்படி இருந்துச்சு. இதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. இந்த குளத்துல தான் இறங்கி குளிச்சுன்னு இருப்போம், மீனை பிடிச்சிக்கின்னு. இது பாருங்க, சொன்னல இதுதான். அதில் குளிச்சுன்னு ஜாலியாக இருப்பாங்க.
ரூபா ஆர்டர் போட்டாங்க எங்கேயோ, அது எங்கெல்லாம் நான் கவனிக்கல, எடுக்கவே இல்லை ஆர்டரை. தாம்பரம் போகிறாங்க 121 ரூபா. சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க தாளம்பூர் ரூட்டுக்கு போங்க ப்ரோ வரோன்ட்டு ஆர்டரு. சரி அவங்க பேச்சை கேட்டு நம்ம போவோம். டைம் பார்த்தீங்கன்னா 1:30ங்க. அரை வரைக்கும் உட்காந்து சாப்பிட்டேன், நிம்மதியாக சாப்பிட்டேங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் நான்லாம் வந்து ரொம்ப நாளாக ஆகுது. இப்போ யாரும் இல்லை, எல்லாரும் கன்னியாகுமரி அந்த சைடு போயிட்டாங்க. அதனால கொஞ்சம் இதாக இருக்குது. அவ்வளோதாங்க, வந்து கிளம்பிட்டேன். ஒரு ஆர்டரும் போகிறது நாகர்லூரில் இருந்து மணி 2 இதுக்கு மேட்டு நான் நின்றுந்தாலும் அது வேலைக்கு ஆகுது. சே, அந்த ஒரு சோழிங்கநல்லூர் ஆர்டர் எடுத்தேன்னா இந்நேரத்துக்கு நான் எங்கேயோ போயிட்டுருப்பேங்க. சோழிங்கநல்லூர் முடிச்சுட்டு சே, அதுதாங்க இன்னும் உறுத்தலாகுது. அவ்வளோதாங்க, இப்போ தாங்க ஒரு ஆர்டர் போடுறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர் கழிச்சு, 2 ஹவருக்கு இல்லை அவ்வளோ, 2 ஹவருக்கிட்ட, ஒரு 1:45 2 ஹவர்னு வச்சுப்போமே. இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தாங்க ஒரு ஆர்டரே போடுறாங்க. வாழ்க்கையை வெறுத்துட்டேங்க. போட்டர் தூங்கிட்டான், போட்டர் அடிக்கவே இல்லை. ஒரு 48 எவ்வளோ ஆர்டர் வச்சானுங்க. அதுவும் எதுக்கு எடுக்கணும், 3 கிலோமீட்ரு யார் எடுப்பா, நீங்களே வச்சுங்கடா உங்கள் ஆர்டரை அப்படின்ட்டு அந்த ஆளை விட்டுட்டேன். இப்போ ரேப்பிடோவில் ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க பார்சலு 80 ரூபா. அதுக்கடுத்தது ஒரு மாதாவரம் போட்டாங்க ரேப்பிடோவில், 44 கிலோமீட்ரு 300 சில்லறை எவ்வளோ காட்டிச்சு. சரி, அது இருக்கணும், பார்த்துட்டு அதுக்கு ஆளா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். சில நேரத்தில் அந்தமாரி ஆர்டர் வந்து வெறும் டாக்குமெண்ட் மட்டும் கொடுத்து பைக்குக்கு இது பண்ணுவாங்க. அப்படி நினச்சேன், அங்கிட்ட கூட என்ன பேசியிருக்கலாம். ஏங்க அதை எடுத்துட்டேன். இதுதான் ஏதோ ஒரு ஆர்டர் மாரி இருக்குது. 90 ரூபா. ஆர்டர் எடுக்கும்போது 80 ரூபா தான் இருந்துச்சு, 90 ரூபா ஆயிடுச்சு. பரவாயில்ல, எதனா லொக்கேஷன் மாற்றிருப்பாங்களோ. ஆனால் 5 கிலோமீட்டர் தான், 5.5. சரிங்க, இது ஆர்டர் எடுத்துட்டேன். இது 4வது ஆர்டரு. போட்டுற ஆர்டரே அடிக்கலைங்க. அவனை நான் தண்ணி தெளித்து விட்டுட்டேன். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலான்ட்டு இருக்கிறேன். இன்றைக்கி லேட்டாக தான் ஆகும், ஏன்னா நேற்றே எடுக்கல. இன்றைக்கும் எடுக்காமல் போனால் எனக்கே ஒரு மாரி இருக்கும், வீடியோக்கும் நல்லா இருக்காது. அது சொல்கிறோம் அம்மாக்கிட்ட, நீ என்ன பார்த்து ஆட்டோ எடுத்துன்னு போம்மா, பிடிச்சின்னு போம்மா, நான் வந்துடுறேன் அப்படின்றேன். அங்கே போட்டாரில் ஆர்டரே இல்லையா அங்கே. அதோ இப்போ ஒரு அண்ணன் நம்ம குரூப்பு, நம்மளுக்கு யாருன்னே தெரியாது, அந்த அண்ணன் போட்ட டிஷர்ட்டு போட்டுன்னு உக்காந்துருந்தார். அந்த அண்ணனை பார்த்தோன்னே கேட்டேன், என்னண்ணா போட்டாரில் எப்படின்னா ஆர்டர் போட்டாங்களா? நான் சும்மா தான், நான் 2 ஹவர். ஐயோ, ஸ்டாண்டு ஒருத்தர் போட்டுக்கிறாரு அண்ணா, ஸ்டாண்டு இருக்கு. அண்ணா வண்டியில் ஸ்டாண்டு, அண்ணா தலை வண்டியில் ஸ்டாண்டுண்ணா. அவ்வளோதாங்க, வண்டியில் ஸ்டாண்டு தான் இருக்குது இன்னும் அடுத்தது பல்ப். அவ்வளோதாங்க. யாரு அது? F1 ரேசரா இல்லை GT மோட்டோ ரேசரா? ஏங்க அந்த ஆர்டரை குத்து முடிக்கல, அதுக்குள்ளே இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க. எங்கன்னே பார்க்கல, ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராப்பு ரேப்பிடோவில் தூக்கிட்டேன். போட்டர் நம்பின்னு இருந்தால் வேலைக்கு ஆகாது. சரி, அதுதான் ரேப்பிடோவில் தூக்கிட்டேன். அங்கேயே ரேப்பிடோ ஆச்சுன்னு தான் இருந்துச்சு, நான் எடுக்கலை. ஏன்னா பிக்கப் அதிகமாக இருந்துச்சு, அதனால் எடுக்கலை. இதுதாங்க 2 ஆர்டருங்க ட்ராப்பு. மேடாக்கம் ஒன்று, கோயிலம்பாக்கம் ஒன்று, 2 எடுத்துட்டேன். இது ஒரு 14 நிமிஷம். இதை கொடுத்துட்டு அது ஒன்று. டைம் ஆகிடும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம் வாங்க சொல்லிட்டேன் எங்கள் அம்மா. 2 ஆர்டர் எடுத்துட்டேங்க. இதுதான், ஒன்று கோயிலம்பாக்கம், ஒன்று மேடவாக்கம். பார்த்துருப்பீங்க. வண்டி லைட்டாக கீழே விழுந்துச்சுங்க. கீழே விழுந்துச்சுன்னா ஸ்டாண்டு போட்டேன்னு நினச்சி சைடாக சாய்ச்சிட்டு கற்றுது பார்த்தா வண்டிக்கு ஸ்டாண்டே போடல. வெறுத்துச்சு, குத்துட்டு தான் அதுக்கு போனோம். சரி, 2மே கோயிலம்பாக்கம் ஒன்று, மேடவாக்கம் ஒன்றுனால எடுத்துன்னு போகிறேங்க.
ஏங்க இந்த ஆர்டர் ட்ராப் லொக்கேஷனுக்கிட்ட வந்துட்டோங்க. ரேப்பிடோ இரு அல்ல சொல்லிட்டா. இப்போது இது மேடவாக்கத்து போனோம். இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் காட்டுதுங்க. இன்னும் கிட்ட இருக்குன்னு நினச்சேன். கோகிலம்பாக்கம் மேடவாக்கம் பார்த்தா இது கொஞ்சம் தூரமாகவே இருக்குது. சரி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆர்டருக்கு 9 ரூபா டிப்ஸுங்க. இன்னும் இன்றைக்கி ஃபுல்லாக டிப்ஸை போட்டு தள்ளுறாங்க. அடுத்து நல்லது தான் சொல்கிறேன். வந்தால் ஒரேடியாக இன்றைக்கி ஒரு ஆர்டு கூட டிப்ஸ் இல்லாமல் இல்லைங்க. இப்போ இது வரைக்கும் 4 ஆர்டர் பார்த்துருப்பேன்னா எல்லா ஆர்டரும் டிப்ஸு தாங்க. 3 ஆர்டர் 20 ரூபாய்க்கு மேலே, இந்த ஆர்டர் 9 ரூபா. இப்போ இந்த ஒரு ஆர்டர் இருக்குது, இதை கொடுத்துட்டு அடுத்தது பார்க்க முடிஞ்சா பார்ப்பேன். டைம் இன்றைக்கி அம்மாவை கூட்டின்னு வர முடியாது, தெரிஞ்சு போயிடுச்சு. பார்த்துக்கலாம் வாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. எனக்குன்னா ஒரு நாள் இப்படி தான் இருக்கும். அதுக்குன்ட்டு ஏன் பண்ணாமல் போக முடியாதுல்ல. ஏன்னா நேற்று இது பண்ணல, அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாகுது. போக சொல்லிட்டேன் அம்மாவை. ஏங்க போட்டர் ஆர்டருக்கு கிட்ட வந்துட்டோம். அன்னபூர்ணி கேட்ரிங்ஸ். ஏற்றுறேங்க. இப்போ அது வந்துட்டு இந்த ஆர்டர் போட்டாங்க. நந்தனத்துக்கு தான் ட்ராப்பு. 185 ரூபா. கரெக்டான ஆர்டரு எடுத்துட்டேன். ஆனால் என்ன பிரச்சனை, ஒரு நாள் சாரி தலை, நந்தனத்துக்கு தான் ஆர்டரு. இது எடுத்துட்டு கற்றுது 400 ரூபா ஆர்டர் போடுறாங்க. ஆனால் பெருங்குடி தான் ட்ராப்புன்னு போட்டுக்குது. எப்படின்னு தெரில, 2-3 ஸ்டாப்பு போட்டு இருக்கிற மாரி இருக்குது. போயிட்டு வேறு எங்கேயாவது போய் குத்துட்டு வர மாரி டைம் ஆகிடும். ஆனால் 400 ரூபா ஆர்டர் நல்லா இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, வேணாம் விடுங்க, பார்த்துக்கலாம். ஆர்டரு இன்றைக்கி வர நாளைக்கு போவோம். அம்மாவை கூட்டின்னு வரணும்ல, பார்க்கலாம். இதுவே கொஞ்சம் டவுட்டு தான். இப்போதுன்னா இந்த ஆர்டர் வந்து ஒரு 5:53 குத்துருவேன் நந்தனத்தில். அங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அம்மா போயிடுவாங்க. இந்த ஆர்டர் எடுத்ததுக்கு தான் எனக்கு இது போடுறாங்க, இந்த ஆர்டரை போடுறாங்க போட்டரில். அவ்வளோதாங்க. கரெக்டாக அந்த ஆர்டரை கொடுத்து வந்து நின்னேன். அப்புறமா போட்டரில் ஒரு ஆர்டர் போட்டாங்க. வேளச்சேரின்னு போட்டதுனால வேளச்சேரின்னு போட்டு எடுத்துட்டு பார்த்துட்டு கற்றுது தெரியுது. அது வேளச்சேரி ரோடு செம்பாக்கம், வேளச்சேரி ரோடு செம்பாக்கம். அது ஆர்டர் எடுக்கும் போது கொஞ்சோண்டு தான் காட்டுச்சு. அது வேளச்சேரி மட்டும் போட்டுச்சுன்ட்டு எடுத்துட்டேன். சரி போகிற வழின்ட்டு. அதுக்கடுத்தது பார்த்தா தான் தெரியுது அது வேளச்சேரி ரோடு செம்பாக்கம்ன்ட்டு. செம்ம அந்த ஆர்டரை கேன்சல் பண்ண சொன்னேன். கேன்சல் பண்ணிட்டாங்க, அவங்களே கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து தான் இந்த 400 ரூபா ஆர்டர் போட்டாங்க. இந்த ரேப்பிடோவில் இந்த ஆர்டர் எடுத்துட்டேன். நந்தனத்துக்குன்ட்டு பார்த்தனிமே எடுத்ததுக்கு அடுத்து தான் அந்த ஆர்டரு 400 ரூபா ஆர்டர் ஒன்று போட்டாங்க. அது பெருங்குடி தான் போட்டு இருந்துச்சு. வேறு எங்கேயாவது ட்ராப் ஒரு இடத்துல இருக்கும். ஹலோ போட்டோரில் ரேப்பிடோவில் வந்து கால் பண்ணுறேம்மா. கரெக்டாக அந்த இந்தியன் பேங்க் இருக்குது வந்து. சரி ஓகேம்மா, சரிங்க. ஓகே, இங்கே தான் நாங்கள் லாஸ்ட்டு டெலிவரி லொக்கேஷன். இங்கே இந்தியன் பேங்க்கில் பக்கத்துலேயே அன்னியன் பில்டிங்கில் அந்த பில்டிங்கு. சரிங்க, இதை கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி டோட்டல் ஏர்னிங் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்படியே போகிறேன் நான். ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா 916 ரூபாங்க. 916 ப்ளஸ் போட்டோரில் இதுக்கு ஒரு டிப்ஸும் இல்லைங்க. இப்போ லாஸ்ட்டாக கொடுத்த ஆர்டருக்கு அவங்க கரெக்டாக 185 ரூபா தான் கொடுத்தாங்க. இந்த ஒரு ஆர்டருக்கு மட்டும் தான் காலையிலேருந்து டிப்ஸே கொடுக்கல. மிச்சம் எல்லா ஆர்டருக்கும் 8 ரூபாலேருந்து 20 ரூபா, மொத்தம் 3 ஆர்டருக்கே 20 ரூபாய்க்கு மேலே டிப்ஸ் கொடுத்தாங்க. சொல்லியிருப்பேன். போட்டோரில் ஒன்றும் இல்லை இன்றைக்கி.
போர்ட்டரில் 254 ரூபாங்க. 900 ராப்பிடோவில் போர்ட்டரில் வந்து 254. இதில் டிப்ஸு மட்டுமே இன்றைக்கி வந்து ஒரு எப்படியோ ஒரு 20 ஒன்று 22 ஒன்று 28 இன்னொன்று 22 பார்த்தீங்கன்னா ஒன்று 72 எனக்கு தெரிஞ்சு ஒரு 85 ரூபா கிட்ட வருங்க டிப்ஸ் மட்டுமே. நீங்கள் டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1255. இதில் எப்பயும் போல் 220 ரூபா பெட்ரோலு மைனஸ் 9 ரூபாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1026 ரூபாங்க. இதை போடுறதுக்கு தாங்க கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. சரிங்க, இன்றைக்கி என்னென்னா விண்டி ஆப்பை பற்றி பார்த்துருப்போம். முடிஞ்ச அளவுக்கு விண்டி ஆப்பு கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள், நம்ம எல்லாருக்கும் யூஸ் ஆகும். வேணும்னா சொல்லுங்கள், நான் அந்த விண்டி ஆப்போட க்ரோம் லிங்க்கை வந்து நான் கீழே இதுலேயே கொடுக்குறேன். சரிங்களா, அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க, செக் பண்ணிக்கோங்க விண்டி ஆப் எப்படி இதுவாகுது ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். சரிங்களா, சரிங்க, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு புது வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.